மும்பை மாநகரின் தாதர் மலர் சந்தையின் நடைமேடையில் நடந்து செல்வோர் மனதை வருடும் நெகிழ்ச்சியான ஒரு காட்சியை காண்கிறார்கள். அது 8 வயதான சிறுமி ஒருத்தி நடைமேடையில் அமர்ந்து தனது மெல்லிய கரங்களால் பாட புத்தகத்தின் பக்கங்களை திருப்பும் காட்சி. பூக்களின் வண்ணங்கள் பிரகாசமாகவும் அதனை தொடுக்கும் மக்களின் வாழ்வு மங்களாகவும் இருக்கும் பூச்சந்தையின் குழப்பமான சந்தடியில் எப்போது வரும்னாலும் பறக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பிளாஸ்டிக் ஷீட்டால் ஆன தனது பெற்றோரின் பூக்கடைக்கு எதிரே நடைமேடையில் அமைதியாக அமர்ந்து சிறுமி தனுஷ்கா பள்ளி முடித்து வந்த கையோடு தனது வீட்டு பாடங்களை செய்கிறாள். பூச்சந்தைக்கு வரும் பல மனிதர்கள் அவளை கடந்து போய் கொண்டிருக்க சிறுமி தனுஷ்கா நம்பிக்கை மற்றும் நோக்கத்தால் நிறைந்த கண்களுடன் பாட புத்தகங்களில் மூழ்கி போகிறாள். 3ஆம் வகுப்பு படிக்கும் தனுஷ்கா அந்த பூக்களை போலவே படிப்பில் பிரகாசிக்கிறாள். ஆம், வகுப்பில் அவள்தான் முதலிடம். தனுஷ்காவின் பெற்றோர் எளிய பூ விற்பனையாளர்கள். விடிகாலை முதல் மாலை வரை விரல்கள் முரடு கட்ட, முதுகு வலிக்க பூ கட்டி சோர்ந்து போகிறார்கள். ஆனால் அவர்களின் உள்ளம் சோர்வடையவில்லை. தாங்கள் தொடுக்கும் ஒவ்வொரு மாலையும் தங்கள் மகளின் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கிய ஒரு படி என நம்பிக்கையுடன் உழைக்கிறார்கள். உயிர் வாழ்வதே முன்னுரிமையாக இருக்கும் இடத்தில் தனுஷ்கா கனவு காண துணிகிறாள். அவள் திருப்பும் பாட புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கமும் அவளது கனவுகளை மெய்ப்பிப்பதற்கான வாக்குறுதியை கிசுகிசுக்கின்றன. இன்று நடைமேடையில் அமர்ந்திருக்கும் தனுஷ்கா நிச்சயம் ஒரு நாள் மேடையில் அமர்வாள். கல்விக்கான வசதிகள் இல்லை என்று புகார் கூறும் மக்களுக்கு தனுஷ்கா ஒரு பாடம்.